Hi guys, இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு ரொம்பவே புதுசான வீடியோ. எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம ஃபேஸ் கேர் ரொட்டீன் பண்ணிகிட்ருப்போம். இந்த வாட்டி நான் வந்து பார்லர் போய் தான் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் செகண்ட் டைம் பார்லர் போய் பண்ணுறேன். ரீசண்டாக ஒரு பார்லரில் செகண்ட் டைமாக போய் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணதை பிக் போடுறேன் பாருங்கள், எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குல்ல என்னோடய ஸ்கின். அது வந்து பாப்பா பர்த்டேக்கு நான் பண்ணது. ஸோ இப்போ நான் செகண்ட் டைமாக பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே நான் வந்து லைவாகவே அந்த டிஃப்ரென்ஸை காட்டுறதுக்கு, எவ்வளோ டேனாக இருந்துச்சு, அந்த டேன் எப்படி ரிமூவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு லைவாக காட்டுறது தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஸ்கின் வந்து பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்குது. ஐப்ரோஸ் கட் பண்ணல அண்ட் ஃபேஸில் இருக்க ஹேர்லாம் நான் ரிமூவ் பண்ணல. அங்கங்கே டேன் ஆகிருக்கு, நிறைய வந்து பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி அவங்க ரிமூவ் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்ட போகிறேன். டேனாக இருக்க என் ஃபேஸை வந்து எப்படி கொஞ்சம் பிரைட்டனாக க்ளோயிங்காக ஆக்குறாங்கன்னா உங்களுக்கு லைவாகவே இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. கடைசியில் சொல்கிறேன் யார்கிட்ட நான் பண்ணேன், அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஷாப்புக்கு வந்து வந்தாச்சு. ஆம்பியன்ஸே நல்லாயிருக்கும், நல்லா ஜில்லுன்னு வேறு இருந்துச்சு. அக்காவுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ் தான் வந்து நான் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ சில பேர்லாம் ஐப்ரோஸ் பண்ணோன்னா ரொம்ப வலிக்கும், பட் அக்கா பண்ணுறது எனக்கு அவ்வளோ வலிக்கவே இல்லை. பார்த்தீங்களா, என்னோடய ஃபேஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். வலின்னா அப்படியே வந்து ஒரு ஃபேஸில் ஒரு ஒரு பெயின் தெரியும், பட் எனக்கு நான் எப்படி சிரிச்சிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ அப்படியே வந்து ஸ்மூத்தாகவே பண்ணி விட்டுருந்தாங்க. அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே பண்ணியாச்சு. ஸோ ஐப்ரோஸும் வந்து பண்ணியாச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரியே ஐப்ரோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் கேட்டுக்கலாம், எனக்கு இந்த மாதிரி ஐப்ரோஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஐப்ரோஸ் பண்ணுங்கள், அவங்க பண்ணி விடுவாங்க. ஸோ ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நிறைய ஹேர்லாம் இருந்துச்சு. ஸோ நான் அந்த ஹேர்லாம் உனக்கு ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிக்கா அப்படின்னு சொன்னோன்னா அவங்கள ஹேர்லாம் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்மூத்தாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க, டக்கு டக்குன்னு பண்ணாமல் நல்லா ஸ்மூத்தாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஸ்லோவும் இல்லாமல் ரொம்ப ஸ்பீடமும் இல்லாமல் ரொம்ப நார்மலாக ஸ்மூத்தாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபேஸில் இருக்க ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிளென்ஸ் பண்ணிட்டாங்க ஃபேஸில். ஸோ ஃபேஸை க்ளீன் பண்ணதுக்கோசம் நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துட்டாங்க. இப்போ வந்து டீடேன் தான் பண்ண போகிறாங்க. ஸோ டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கோசம் டீடேன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து க்ரீம் அப்ளை பண்ணிட்டாங்க. ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வந்து வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருந்தோம். பட் இது பண்ணும்போது ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு எனக்கு. அப்படியே வந்து ஃபேஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் எரியிற மாதிரி இருந்துச்சு. கண்ணெல்லாம் அப்படி தான்டா இருக்கும், போக போக வந்து கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா ஏசி வேணால் போட்டுக்கனால எனக்கு அவ்வளோ வந்து தெரியல. ஸோ அப்படியே வந்து பண்ணி விட்டுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அப்புறம் வந்து வைப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃபேஷியல் தான் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து இந்த ஸ்டீமர் இருக்குது பார்த்திங்களா, இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரப் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு ஸ்டீமை வச்சு நல்லா வந்து ஃபேஸில் வந்து நல்லா வந்து ஜென்டலாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டாங்க. ஸ்டீம் வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் போட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாங்க. எக்ஸ்ப்ளோலைட் பண்ணி பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்லாம் வந்து ஓவராலாக ரிமூவ் பண்ணாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த ஸ்டெப்பு. அப்புறம் வந்து வைப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அந்த டூல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயிட் டெட் பிளாக் டெட்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ இதுதான் எனக்கு பிடிக்காத பாட்டு. அப்படியே ரொம்ப வலிக்கும். இது எனக்கு வந்து நிறைய இந்த ஒயிட் டெட் பிளாக் டெட் இருந்துச்சா, ஸோ அப்படியே ரிமூவ் பண்ணிடுறா, கொஞ்சம் வலிக்கும்டா அப்படியே வந்து பேச்சு கொடுத்துட்டே அந்த வலி தெரியாமல் எனக்கு வந்து எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே இந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப வலிக்கும். என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப வலிக்குங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வந்து எனக்கு ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து வேக்யூம் வச்சு வந்து எடுத்து விட்டுருந்தாங்க. இந்த நம்ம கண்ணங்கிட்ட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த கண்ணங்கிட்ட பிளாக்காக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த கருவிழிலாம். ஸோ அதெல்லாம் வந்து மிஷின் அந்த வேக்யூம் வச்சு வந்து எனக்கு எடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ இது நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே அந்த மிஷின் வச்சு எடுக்கும்போது அப்படியே அதில் வந்து வாட்டர் அப்படியே வந்து சர்ன்னு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டெப்பை எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல, பட் சூப்பராகவே இருந்துச்சு. நான் எங்கேயும் வந்து இந்த மாதிரிலாம் வந்து மிஷின் வச்சு பண்ணி பார்த்ததில்ல. ஸோ நம்ம ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன், பட் வந்து நார்மலாக ஃபேஷியல் பண்ணும்போது நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல. ஸோ அவங்க எனக்கு இந்த மிஷின் வச்சுலாம் வந்து பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டெப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ வந்து ஃபேஸ் க்ரீம் போட்டுட்டு அது வந்து நல்லா வந்து மேனுவலாகவே நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருந்தாங்க. ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா மசாஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணி விட்டாங்க. ஸோ அது முடிச்சுட்டு அப்புறம் ஜெல்லு வச்சு மசாஜ் பண்ணி விட்டாங்க. ஸோ ஜெல்லு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டாங்க. ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்கு வந்து மிஷின் வச்சு தான் இது பண்ணாங்க. ஹாட் அண்ட் கோல்டு மோல்டில் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து அப்படியே வந்து ஜென்டலாக அப்படியே வந்து மசாஜ் பண்ணி விட்டுருந்தாங்க. இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து. இந்த எல்இடி லைட் வச்சு இது வந்து ஜெல் மசாஜ் பண்ணுவாங்களாம். இதில் நிறைய மோட்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, புல்லரிக்கும் பார்த்திங்களா அப்படி மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இது நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டெப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஸோ ஃபேஸில் அந்த ஜெல் வச்சு அந்த மசாஜ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ நல்லா வந்து பண்ணி விட்டுட்டே இருந்தாங்க. ஸோ நல்லா பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஸ்டெப்பு. இது பண்ணோட கொஞ்சம் ஸ்கின்னு வந்து அப்படியே பிரைட்டான ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியே பண்ணி முடிச்சுட்டு ஒரு லாஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸை நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு போட்டு விட்டுருந்தாங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அப்படியே இருக்கட்டும்டான்னு வச்சாங்க. அப்படியே வந்து பேசிகிட்டே இருந்தேன். ஸோ ஸ்மூத்தாகவே எனக்கு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க. பேக்கெல்லாம் போட்டுட்டு இதான் லாஸ்ட்டு ஸ்டெப்பு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருக்கட்டும்டான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, டீடான் பண்ணிவிட்டு நீ ஃபேஷியல் பண்ணால் வந்து ரிசல்ட் சூப்பராக காட்டும். வெறும் ஃபேஷியல் பண்ணாதோட டீடான் பண்ணிவிட்டு பண்ணால் ஃபேஷியல் சூப்பராக காட்டும்னு சொன்னாங்க. எனக்கு வந்து என்ன ஃபேஷியல் சூட் ஆகும்னு சொல்லிட்டு தான் எனக்கு பண்ணி விட்டாங்க. நான் வந்து கோல்டு கேட்டிருந்தேன். பட் வந்து எனக்கு வந்து ஒயின் செட் ஆகும்டா உனக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணி விட்டுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் லைவ்லேயே சொல்லியிருப்பேன், ஒரு கோல்டு பண்ணிவிட்டு எனக்கு செட்டே ஆகலான்ட்டு. பட் இது பண்ணும்போது எனக்கு நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. சூப்பராகவே பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து கேக்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்படியே வந்து என்னோடய ஃபேஸ் பாருங்கள், இப்போது நல்லா தெரியுதா? இப்போ நான் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே கொஞ்சம் ஒல்லியான மாதிரி இருக்குது ஃபேஸு. அதான் மசாஜ் கொடுத்தோம்ல, அந்த பஃபினஸ்லாம் போயிருக்கும். இப்போ என்னோடய ஸ்கின் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்குது. இங்கெல்லாம் பாருங்களேன், செம்ம ஒரு க்ளோனஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் மறுநாள் தான் ஷூட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா எனக்கு ஒரு க்ளோனஸ் கொடுக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஷாப் எங்கே இருக்குன்னா, நீங்கள் கூகுளில் போட்டாலே தெரியும். ஸ்டெஃபி ஆஸ்தட்டிக் சலூன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா வரும். மாதாவரம் தான் இருக்குது, ஹை ரோட் கிட்ட. ஸோ மூலக்கடை சரௌண்டிங்லாம் இருந்தால் கண்டிப்பாக போங்க. ப்ரைஸும் கம்மி. ப்ரைஸோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க.